கிறிஸ்துவுக்கு நாம இந்த இடத்துல நாம நன்றி செலுத்தி அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறதுக்காய் நன்றி. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதாக சத்திய வசனம் சொல்லிக்க நாம அப்படியே ஏற்றுக்கொள்றோம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். சோ கிறிஸ்து இருக்க பிரசன்னம் அவரோட இருக்கிறது. ஆமே. சோ கிறிஸ்து இல்லாம பிரசன்னம் இல்லை, பிரசன்னம் இல்லாம கிறிஸ்து இல்லை. ஆமேன். சோ கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறதுக்காய் ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு வருஷமும், அல்லது சொல்ல போனா அவர் என்றென்றைக்கும் நமக்குள்ள நிலைச்சிருக்கிறார். அதான் சத்திய வாசனம் சொல்லுது. சோ அதனால நாம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்க பயணிக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ஒரே ஆவியாக இசைஞ்சிருக்கிறபடியான. சோ எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஒரே ஆவியாய் இசைஞ்சிருக்கிறோம். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஆமேன். சோ வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மோடு ஒரே ஆவியாக இசைஞ்சிருக்கிறார். சோ அதனால நம்ம கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். அவர் சிலுவையில செய்து முடிச்சதுக்காய் அதை நாம கொண்டாடுகிறோம், செலிப்ரேட் பண்றோம். ஆமேன். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. நமக்குள்ளே நீங்க இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. உயிர்த்தெழுந்த ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிந்து உயிர்ப்பித்த ஆவியானவர், அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதால், ரோமர் 8:11 சொல்லுது, நமக்குள்ளே இருப்பதால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க கிறிஸ்துவின் ஆவி? கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். நன்றி இயேசுவே. சோ இது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். எவ்ரி செகண்ட், எவ்ரி டே. ஆமென். எல்லா சிச்சுவேஷன்லயும் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களோட இருக்கிறார். சோ அதற்காக நன்றி செலுத்துறோம். இதுதான் அவர் தந்த நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன். சோ இந்த ஒரு சலாக்கியம் ஆபிராமுக்கு கிடைச்சதில்லை, இந்த சலாக்கியம் சாலமோனுக்கு கிடைச்சதில்லை. அதனால இயேசு சொன்னார், சாலமோன் முதற்கொண்டு அவனுக்கு உடுத்துவித்ததை விட நான் உங்களுக்கு உடுத்துவிப்பேன் என்று சொன்னேன். சோ சாலமோனை போல ஒரு வெல்த்தியான மனுஷன், ராஜா உலகத்துல இருந்ததில்லை. சோ அதை காட்டிலும் அவர் நம்ம உடுத்துவிப்பார், கவனிப்பார், நம்ம போசிப்பார், நமக்கு உதவி செய்வார், நம்மோட சேர்ந்து பயணிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்தாப்பனே, உங்களுக்கு நன்றி. நன்றி இயேசுவே. இயேசுவே உங்களுக்கு நன்றி. சோ நீங்க ஒரு ஆபத்து நேரத்துல நீங்க உங்களோட அப்பா அம்மாவை கூப்பிடுறத விட உங்களோட க்ளோஸா இருக்கிறது ஜீசஸ். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு கொடுத்து தெரியாது. எஸ், அப்பா அம்மாவை முக்கியம். அப்பா அம்மாவை நேசிக்கிற நேசம் நீங்க உலகத்துல எங்கேயும் எடுக்க முடியாது. அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துதான் ஒரு மனுஷனோட ஒற்றை ஆவியா இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள பிறக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சகல விதத்திலையும், சகலத்திலையும் நான் சொல்றேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல பாருங்க. அது என்ன பாரமா இருந்தால், அது என்ன ஒரு பேர்டனா இருந்தாலும் அவர் நம்மை கை பண்ணுவார். ஆமென். அந்த அளவுக்கு அவருடைய உறவு ஒரே ஆவியாக இணைஞ்சிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துங்க. தகப்பனே நன்றி. இயேசுவே நன்றி.
So now you know he will help you in every situation in your life. Amen. So அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியை நீங்க கடவுளோட எடுக்கலாம். சொல்லுவார்கள் இப்ப லேட்டஸ்டா முன்னே ஒரு காலத்துல நாம வாழ்ந்த காலத்துல அந்த அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு அறிவு எங்களுக்கு அப்ப தந்ததில்லை. ஆனா காலம் போக போக நாங்க டீச்சிங்ல வளர வளர சொல்லுவாங்க அம்மா அப்பாவோட நல்ல ஃப்ரெண்ட்லியா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது குட் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்துவோட you need to have a friendly relationship. ஆமென். அந்த ஃப்ரெண்ட்லி அந்த உறவை கிறிஸ்து சிலுவையில உங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வந்த பிறகு பிரேயர் இஸ் நாட் பேர்டன். ஜெபம் ஒரு பேர்டன் அல்ல, ஜெபம் ஒரு கட்ட அல்ல, ஊழியம் ஒரு கட்ட அல்ல, ஆராதனை ஒரு கட்ட அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கட்ட அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாரம் அல்ல, ஆசீர்வாதம் எங்களுக்கு ஒரு தூரமானதல்ல. பிகாஸ் ஏனென்றா யூ ஆர் ஒன் ஸ்பிரிட், நீங்க ஒரே ஆவி. So you are walking with Jesus. நீங்க இயேசுவோட சேர்ந்து நடக்கிறீங்க. சகலதும் அவரால் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே இல்லாம உண்டாக்கப்படவில்லை. சோ எங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கு. சோ நாம அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறபடினால சோ நாங்க சேர்ந்து பயணிப்போம். சோ இந்த ஆராதனை, ஆமென், ஆராதனை என்றது இதுதான். போன கிழமை சொன்னேன், மோசே அனுப்பி ஆண்டவர் சொன்னார், பாவியான அந்த ஜனங்கள், பாவத்தோடு வாழ்ந்த ஜனங்கள், அடிமையா வாழ்ந்த ஜனங்கள், அந்த ஜனங்களை அவர் சொல்றார் மோசேயூடாக, நீ போய் என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா. சோ அவர்கள் வந்து எனக்கு என்ன செய்வார்கள்? என்னை ஆராதிப்பார்கள். சோ அவர்களுடைய இருதயம், அவர்கள் கர்த்தர் எதிர்பார்த்தது, அவங்களுடைய இருதயம் கிருபையினால் என்னை மீட்டவர் இயேசு. எங்களை எந்த ஒரு கிரியையும் பார்க்காம கிருபையினால மீட்ட இயேசுவை கிருபையினால துதிப்பார்கள் என்று அவர் நினைச்சார். ஆனா அவர்கள் வனாந்தரத்துல வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக, கிறிஸ்துவனுடைய கிருபையை புரியாதவர்களாக, தேவனுடைய அன்பை புரியாதவர்களாக, ஏற்கனவே அவர் செய்து முடித்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயமாக, அவர்கள் கேட்ட கேள்விகள், அவர்கள் ஜெபிச்ச ஜெபங்கள், அவர்கள் விண்ணப்பிச்ச விண்ணப்பங்கள் மோசையூடாக எல்லாமே மனுஷனுடைய பாவத்தை வெளிப்படுத்தின. ஆனா ரியல் கிறிஸ்டியன்ஸ், உண்மையாக இயேசுவின் அன்பை புரிந்தவர்கள் சிலுவையில செய்து முடிச்சதுக்கு விரோதமாக எந்த ஜெபத்தையும் எந்த துதியையும் ஏறெடுக்க மாட்டார். ஆமென். எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்துல நிச்சயிச்சு கொள்றீங்க, இயேசு என்னுடைய ரட்சிப்பை நிறைவேற்றி முடிச்சிட்டார், அவர் சிலுவையில கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்த. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய எல்லா தேவைகளையும் சிலுவையில இயேசு சந்திச்சிருக்கார், இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய உறவின் மூலமாக அது என்னை என்ன செய்யும்? பின்தொடரும். தேவைகளை தேடி நான் போக தேவையில்லை. இயேசுவை அறிகிற அறிவு, அவரை நேசிக்கிற நேசத்துல எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆமென். நன்றி இயேசுவே, உங்களை நாங்க துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களுடைய அன்பை போற்றுகிறோம், உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நாங்க மகிழ்ந்து புகழ்கிறோம். இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். நாம எல்லாரும் எபேசியர் சொல்லுது அவருடைய கரத்தின் கிரியைகள்.
சோ அவருக்காக அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சோ எப்படி நாம கைவிடப்படுவோம்? அவருக்காக அவருக்கென்று அவருடைய கைவேலையான நாங்க எப்படி குறைவுள்ளவர்களாயிருப்போம்? சிந்திச்சு பாருங்க. எப்படி நாம குறைவுள்ளவர்களா இருக்க முடியும்? சோ சோ அப்ப ஏன் குறைவு மனுஷனுக்கு உண்டாதண்டா? சிஷ்யர் அவர்கள் இயேசுவை அறிஞ்சு கொள்ளல, அவருடைய சிலுவையில செய்த முடிச்ச கிரிகளை அறிஞ்சு கொள்ளல, அதுக்குரிய சரிய கனத்தை கொடுக்கல, அதுக்குரிய துதிய கொடுக்கல. மனுஷர் சும்மா பேருக்கு நாம கிறிஸ்தவர்களா இருந்தா அது சரிப்பட்டு வராது. நாம சத்தியத்தை அறியணும். சத்தியத்தின் மூலமாக அவர் தந்த இந்த இளைப்பாறுதல்ல இருந்து நாம அவர் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி செலுத்தணும், துதிக்கணும். இயேசுவே உங்களுக்கு நன்றி, தகப்பனே உங்களுக்கு நன்றி, உங்களோட அன்பை எங்களோட இருதயத்துல வெளிப்படுத்துறதுக்காய் நன்றி, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதுக்காய் நாம நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு நம்முடைய இருதயத்துல, நம்முடைய ஆத்மா அதை சுவாசிக்கிறதுக்காய் நாம நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சரீரம், இந்த ஆவி ஆத்மா சரீரம் சந்தோஷப்படுறத பார்த்து எங்களோட சரீரம் சுகமடைகிறதுக்காய் நாம நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன். நன்றி. சோ இன்றைக்கு நாம போன கிழமை நீங்க அநேக காரியங்களை நீங்க அறிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க, ரைட்? சோ அந்த தலையங்கத்துல பிரசங்கிச்சேன். என்ன அழைக்கிறவர்களால நாங்க நிலைநிக்கும்படிக்கு, ரைட்? இயேசு நம்மை அழைச்சார். சோ அதனாலதான் நாம் என்ன செய்யறோமா? நிலைநிக்கிறோம். சோ அதை குறிச்சு நாம ரோமர் 9 இருந்து நாம அறிஞ்சு கொண்டோம். ஏன் அவர் யாக்கோபை அவர் தெரிஞ்சு கொண்டார்? ஏன் ஏசா வெறுத்தார்? ஏன்னா ஏசா தான் மூத்த பிள்ளை. ஏசாக்குத்தான் பிறப்பின் படி, அந்த பிறப்பின் படி சிரேஷ்ட பாகம் போக வேண்டியது. ஆனா அங்க இரண்டாவது பிள்ளையாகிய யாக்கோபுக்கு அந்த சிரேஷ்ட பாகம் போனது. சோ ஏனென்று சொன்னா அங்க யாக்கோபு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன். சோ அதனால தெரிஞ்சு கொள்ளப்பட்டவனுக்கு தான் அங்கே ஆசீர்வாதம் போகிறது. ஏன் அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டன்னு சொன்னா கிருபையினால வந்த தெரிஞ்சு கொள்ளுதல். சோ அப்ப கிருபையினால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட படியால தான் யாக்கோபுக்கு அங்க ஆசீர்வாதம் போனதுன்னு பார்க்கிறோம். அந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய கிரியைகள் மூலமாக வந்த ஆசீர்வாதம், ரைட்? சோ அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம், அப்ப இயேசு பட்சபாதம் உள்ளவரா? யாக்கோபை தெரிஞ்சு கொண்ட படியால தான் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் போனது. அப்ப ஏசால எந்த ஒரு தப்பும் இல்லையண்டு. அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து மூலமாய் உலகத்துல எல்லாருமே கிருபையினால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் தான். சோ மனுஷன் தன்னுடைய கிரியையினால நீதிமானாக முடியாது என்பது இங்க வெளியரங்கமாகிறது. சோ அதனாலதான் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறவர்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றார். ஆமென். சோ இத உலகத்துக்கு வெளிப்படுத்தத்தான் இங்க ஏசாவை வெறுத்து நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னார். அப்ப இயேசு சிலுவையில மரிச்சிருக்கேன் என்று சொன்னா இன்றைக்கு உலகத்துல எல்லாருமே யாக்கோபை போல நேசிச்சிருக்கப்பட மாட்டார். சோ ஆகவே புரிஞ்சு கொள்ளுங்க, நாம கிருபையினால் அங்கே எல்லாமே நிலை நிற்கும்படியாகத்தான் அவர் யாக்கோபை தெரிஞ்சு கொண்டார். சோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தெரிஞ்சு கொண்டு தன்னுடைய குமாரன் மூலமாக விசுவாசிக்கிற நம்ம எல்லாரையும் என்ன செய்தாராம்? அவர் கிருபையினால் ரட்சிச்சு அவர் நம்ம கிறிஸ்துவுக்குள் அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? நிலைநாட்டி இருக்கிறார். சோ ஆகையால நானும் நீங்களும்
பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கிருபைக்குள்ள என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சோ இன்றைக்கு இளைப்பாறுதல் அநேக முறை நான் இதை குறித்து பேசியிருந்தாலும் கூட நீங்க வித்தியாசமான முறையில இந்த இளைப்பாறுதலுக்கு நீங்களும் திரும்ப கேட்டுக்கொள்ளலாம், அல்லது புதுசாக கேட்கிறவர்களும் கூட இந்த இளைப்பாறுதலுக்கு திரும்புங்கள். ரிட்டர்ன் டு ரெஸ்ட், அதாவது இன்னொரு வடிவில் சொன்னா ரிட்டர்ன் டு ரியாலிட்டி, நிஜத்துக்கு திரும்புங்க. ரைட்? இப்ப அநேக மக்களுக்கு, அநேக உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், அநேகருக்கு இந்த இளைப்பாறுதலுக்கு திரும்புறது என்கின்றது நமக்கு ஏற்கனவே கடவுள் டிசைன் பண்ணின, ஏற்படுத்தின ஒரு இடம், ஸ்தலம் என்பதை அவர்களுக்கு புரியணும். சோ மனுஷன் படைக்கிற பொழுதே இளைப்பாறுதலுக்குள் மனுஷனை கடவுள் படைச்சார் என்பது முதலாவது தெரியணும். சோ அதனாலதான் இயேசு சொன்னார், என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்னார். ஆமென். சோ இந்த இளைப்பாறுதல் என்பது ஒரு மனுஷனுக்கு தேவையான மிக மிக முக்கியமான முதலாவது பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு தேவை. ஆமென். சோ இந்த இளைப்பாறுதல்ல இருந்துதான் நானும் நீங்களும் கிறிஸ்துவை துதிக்கலாம், சோ கிறிஸ்துவை நேசிக்கலாம், கிறிஸ்துவுக்காக எதுவும் செய்யலாம், அல்லது ஒரு மனுஷனை நேசிக்கலாம், அல்லது இன்னொரு மனுஷனுக்காக நாங்க எந்த காரியத்தையும் செய்யலாம். இந்த இளைப்பாறுதல் என்பது ஒரு மனுஷனுக்கு தேவையான மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம். ஆமென். சோ நாம கிறிஸ்துவுக்குள் எங்களோட ஆத்துமா இளைப்பாறுகிற பொழுது நாம இன்னும் கூட அவரை நேசிக்கலாம், இன்னும் கூட அவருக்காக ஊழியம் செய்யலாம், இன்னும் கூட நாம் அவரை துதிக்கலாம், அல்லது இன்னும் கூட நாம ஜெபிக்கலாம். நீங்க ஜெபம் என்று சொன்னா நீங்க புரிஞ்சவர்களோட நான் என்ன எப்படிப்பட்ட ஜெபத்தை இங்க சொல்றேன், அது உங்களுக்கு அடிக்கடி என்னுடைய செய்தியை கேட்கிற உங்களுக்கு தெரியும். இன்னும் கூட ஜெபிக்கலாம் என்று சொன்னா கூட நேரம் அல்ல, ஆண்டவர் விரும்புகிற விதமான ஜெபம், இளைப்பாறுதல்ல இருந்து ஜெபிக்கிற ஜெபம் அல்லது வெற்றியில இருந்து ஜெபிக்கிற ஜெபம், அது கர்த்தருடைய பார்வையில அது என்னவா இருக்கிறது? அது பிரயோஜனமா இருக்கிறது. சோ ஒட்டுமொத்தத்துல நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, இளைப்பாறுதல் இருந்து நாம செய்கிறது எல்லாமே அது அது கூடுதலானதா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும், வல்லமையா இருக்கும். அது பல வகையிலையும் அது ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். சோ அதுக்காக நாம் சில காரியங்களை நாம இங்க பார்க்க போறோம். எப்படி 7ஆம் நாள், நீங்க உங்களுக்கு தெரியும், கடவுள் மனுஷனை 7ஆம் நாள் கொண்டு வந்தார். சோ அந்த 7ஆம் நாள், அந்த நாள் ஓய்வு நாள், அத கடவுள் என்ன செய்தாராம்? ஆசீர்வதிச்சார். ஏன் ஆசீர்வதிச்சார்? ஏன் கடவுள் அங்க இளைப்பார்னார் என்று சொல்லப்படுது ஆதியாமத்துல? அவர் 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுது. சோ ஏன் கடவுள் ஓய்ந்திருந்தார்? சோ அங்கே நமக்கு ஒரு கேள்வி உண்டாஸ். அப்ப ஓய்வுன்றது மனுஷனுக்கு மிக முக்கியம். கடவுளுக்கே அங்க ஓய்ந்திருந்தார் என்று சொன்னா சிந்திச்சு பாருங்க. 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். சோ இதெல்லாம் எடுத்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில புதுசாக கேட்கிறவர்களுக்கு சிலவேளை இந்த வசனங்கள் எங்க இருக்குது என்றும் கூட அநேகம் பேர் இருக்க முடியும். சோ அதனால நாம இதை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2. அன்றைக்கு ஒருவர் போன் பண்ணார், முதல் புதுசாக கேட்டது. அப்ப அவருக்கு பைபிள் கணக்கு தெரியாது.
நாங்க அடிக்கடி பைபிளையே வாசிக்கிறவர்கள் என்றபடியால, அல்லது நீங்க அடிக்கடி நீங்களும் கூட வாசிக்கிறபடியால உங்களுக்கு வசனங்கள் தெரியும், அல்லது அடிக்கடி என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்க அடிக்கடி சில வசனங்கள் திரும்ப வந்தோண்டே இருக்கு, முக்கியமான வசனங்கள். ஆனா புதுசாக பைபிளை வாசிக்காதவர்களும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார், அவர்களுக்கு தெரியாது. ரைட். ஆதியாகமம் 2 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். சோ தன்னுடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். சோ இப்ப இங்க கிரியைகள் முடிக்கப்படாம இருந்திருந்தா கடவுள் ஓய்ந்திருக்க மாட்டார், முடித்தபடியாக தான் ஓய்ந்திருந்தார். சோ அப்ப நமக்கு தெரியுது, இது அவர் டயர்டோ, கடவுள் டயர்ட் ஆயிட்டார் அதனால ஓய்ந்திருந்தார் அல்ல. ஏண்டா அவர் வேலையை முடிச்சிட்டார். சோ நீங்க எந்த ஒரு வேலை நீங்க ஸ்டார்ட் பண்ணினாலும் அந்த வேலை முடிஞ்சா நீங்க என்ன செய்றீங்க, அந்த வேலையில இருந்து நீங்க என்ன செய்றீங்க, ஓய்வெடுக்கிறீங்க. ரைட். சோ அப்படித்தான் கடவுள் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். முடிச்சபடியால அவர் ஓய்ந்திருந்தார், ரெஸ்ட் எடுத்தார். ரைட். சோ தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் ஆக்கினார். ஆமென். சோ அப்ப அவர் ஓய்ந்திருந்தபடியால அவர் என்ன செய்தார், அந்த நாளை ஆசீர்வதிச்சார், அதையும் வேற பரிசுத்தமாக்கினார். சோ பாருங்க, கடவுள் அவர் என்ன செய்யறார், ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தபடியா கிரியைகள் எல்லாம் முடிச்சு ஓய்ந்திருந்தபடியால அந்த நாளை ஆசீர்வதிச்சு அதை பரிசுத்தமாக்கினார். சோ இந்த நாள்ல தான் மனுஷன் கொண்டு வரப்பட்டஸ், நானும் நீங்களும் கொண்டு வரப்பட்டஸ். அப்ப தேவன் செய்து முடிச்ச கிரியை நாம செலிப்ரேட் பண்ணும்படியா, கொண்டாடும்படியா, கடவுள் நமக்காக செய்து முடிச்சவைகளை கொண்டாடுகிற நாள் தான் அந்த 7ஆம் நாள். ரைட். அப்ப ஏன் இங்க எனக்கு பல காலம் ஒரு கேள்வி இருந்தது, ஏன் இங்க அந்த நாள் இங்க மென்ஷன் பண்ணார். ஏனண்டா புதிய உடன்படிக்கைக்கு இப்ப கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு எல்லா நாளும் பரிசுத்த நாள். ரைட். எல்லா நாளும் இயேசு கிரியையில செய்து முடிச்ச நாளை நாம செலிப்ரேட் பண்ணணும். அதை குறிச்சு நான் இப்ப சொல்ல போறேன். சோ இங்க இந்த நாள்ல மனுஷன் கொண்டு வரப்பட்ட நாள், இந்த 6ஆம் நாள் முடிவில மனுஷன் சிசிக்கப்பட்டு 7ஆம் நாள் இங்க கடவுள் வேற இளைப்பார் இருக்கிறார். ஏன், அவர் கிரியைகளை எல்லாம் முடிச்சபடியால அந்த நாளில மனுஷன் என்டர் ஆகிறார். ரைட். சோ இப்ப இங்க வந்தோடனே மனுஷனுக்கு என்ன வேலை இருக்க போது, மனுஷன் அந்த நாளில ஓடி போய், ஓகே எனக்கு சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்ல, எனக்கு உடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, அல்லது எனக்கு அது இல்ல இது இல்ல என்று சொல்லி குறை சொல்ற நாள் இங்க இருக்காது. இங்க என்ன நாளா இருக்க போது, மனுஷன் இங்க கடவுள் ஓய்வெடுக்கிறார், மனுஷனும் அவரோட சேர்ந்து என்ன செய்யறானாம், ஓய்வு எடுக்கிறான். சோ என்ன ஓய்வு, நம்முடைய ஆத்துமாவுக்கு. சோ நம்முடைய ஆத்துமா இங்க கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யுது, இளைப்பாறுஸ். நம்முடைய ஆத்துமா தேவன் செய்து முடிச்ச கிரியையில நம்முடைய ஆத்துமா இங்க என்ன செய்ய வேணுமா, இளைப்பாற வேணும். சோ நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறைக்கதான் நாம கிறிஸ்துவை என்ன செய்ய போறோம், நேசிக்க போறோம்.
நம்முடைய கடவுளை நேசிக்க போறோம், அவரை கொண்டாட போறோம். ஆமீன். அவருடைய கிரியை கொண்டாட போறோம், அவருடைய கிரியை குறித்து செலிப்ரேட் பண்ண போறோம். எவ்வளவு அழகான சிருஷ்டிப்பு ஆண்டவரே, எவ்வளவு நீங்க 6 நாளும் எனக்காக, மனிதனுக்காக, மனுக்குலத்துக்காக, நீங்க நேசிக்கிற மக்களுக்காக 6 நாட்களும் நீங்க சிருஷ்டித்தீங்களே. எவ்வளவு அழகான ஒரு உலகம், எவ்வளவு அழகான உங்களுடைய சிருஷ்டிப்பு. எனது மனுஷனும் எவ்வளவு அழகா என்ன சிருஷ்டிக்கிறீங்க. என்னுடைய சரீரத்தை, உறுப்புகளை, நான் என்னுடைய சரீரம் எப்படி இயங்குங்கிறத பார்த்தாலே வியப்பா இருக்க ஆண்டவரே. அதாவது மனுஷன் கடவுளுடைய சிருஷ்டிப்பை கொண்டாடுகிற நாள், அந்த நாள். சோ இதைத்தான் ஆண்டவரும் மோசையோட சொன்னார். என்னுடைய ஜனங்களை, இத்தனைக்கும் வந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள் என்று யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப எங்களை கொடுத்து ஆண்டவர் இன்னார கூட்டி கொண்டு வா, அவன் வந்து என்னை ஆராதிப்பான்டா, நான் ஏதோ நல்ல மனுஷனா? என்னுடைய ஜனம், இவர் உங்களோட பேரை சொல்லி இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன் என்று அவர் கூப்பிடுறார் என்று சொன்னா சிந்திச்சு பாருங்க. ஒரு பரிசுத்தமான கடவுள், சகலதையும் உண்டாக்கினவர், எங்களை பேர் சொல்லி அழைக்கிறாருண்டா எங்களுக்கு இதுல இருந்து தெரியணும், எங்களையே அவர் பேர் சொல்லி அழைக்கிறாருண்டா உலகத்தில் எல்லாரையும் அவர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார் கிருபையினால. ஏதோ நாங்க நல்லவன், நாங்க வல்லவர்கள், நாங்கள் அழகானவர்கள், அல்லது நாங்கள் 4 பேருக்கு 4 நன்மை செய்துட்டோம் என்றதுக்காக இயேசு நம்ம அழைக்கல. ஆமென். அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி, தம்முடைய தெரிஞ்சு கொள்ளுதலின்படி அவர் நம்ம எல்லாரையும் அழைச்சார். ஏன்? வந்து தன்னுடைய வேலையை. சோ இன்றைக்கு நான் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னா, அந்த கிருபையால தான் அழைக்கப்பட்டேன் என்று சொன்னா, நான் இங்க வந்து அவருடைய கிரியைத்தானே நான் புகழ்றேன். இயேசு சிலுவையில இன்றைக்கு எனக்காக செய்து முடிச்சிருக்காட்டிக்கு நான் எப்படி அவருக்குள்ள புது சிருஷ்டி ஆயிருப்பேன்? சோ அப்ப நான் இங்க வந்து என்ன செய்கிறேன்? அவருடைய கிரியையை புகழ்ந்து பார். ரைட்? அதே போலத்தான் இங்க ஆண்டவர் முதல் செய்த வேலையை, மனுஷனை தன்னுடைய ஓய்வு நாளுக்குள்ள, தன்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள, தான் செய்து முடிச்ச கிரியைகளை அனுபவிச்சு கொண்டாடும்படியாக அழைச்ச நாள் அந்த 7ஆம் நாள். அதுதான் அந்த ஓய்வு நாள். சோ அதனால மக்களே, நீங்க ஓய்வு நாளை குறிச்சு பெருமை பாராட்ட வேண்டாம். இனி இது என்னத்துக்கு நான் இதன் கருப்பொருளை என்ன சொல்ல வாரேன்டா, கிறிஸ்துவை குறிச்சு நீங்க மேன்மை பாராட்டுங்க. தனிய சண்டேஸ்ல மட்டுமல்ல, எவ்ரி செகண்ட் இன் யுவர் லைஃப், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் இயேசுவை புகழுங்க. ஏன்? அவருக்குள் நீங்க கொண்டு வரப்பட்டுட்டீங்க. அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நீங்க வந்துட்டீங்க. ஆமென். சோ அப்ப இங்க இன்னும் பல காரியம் இதுல இருக்கு. சோ இப்ப இந்த மனுஷனை கொண்டு வந்து அவர் அந்த நாளை ஆசீர்வதிச்சு அதை பரிசுத்தமாக்கினார். ரைட்? இப்ப இதுல இருந்து நீங்க ஒன்று கற்றுக்கொள்ளுங்க. எங்கட நாள், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு நல்ல டே ஆக மாற வேண்டும் என்று சொன்னா, குட் டே ஆக மாறணும் என்று சொன்னா, இந்த சத்தியம் உங்களுக்குள்ள எவ்ரிடே நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை நான் கனப்படுத்துகிற பொழுது எவ்ரிடே எனக்கு பரிசுத்தம் தான். எவ்ரிடே அந்த நாள் எனக்கு நல்ல நாள் தான். ஏன்? கிறிஸ்துவ நான் எனக்குள்ள இருக்கிறத நான் என்ன செய்யறேன்? ஏற்றுக்கொள்றேன். கிறிஸ்துடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறத ஏற்றுக்கொள்றேன். கிறிஸ்து என்ன இந்த இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வந்ததை நான் ஏற்றுக்கொள்றேன்.
சோ அப்ப அந்த நாள் மட்டும்தான் பரிசுத்தம் இல்லை, எவ்ரிடே என்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ற வாழ்க்கை அது கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா தான் இருக்கு போஸ். ஏன் இங்க நாளை குடிச்சு அவர் சொல்லல, இங்க சொல்ல வாரது கிறிஸ்துவுக்குள் அந்த நாள் கிறிஸ்து, அந்த நாள் கிறிஸ்து, அந்த நாள் இன்றைக்கு கிறிஸ்துவா இருக்கிறபடியால எவ்ரிடே நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், எவ்ரிடே கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். சோ அதனால என்னுடைய நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக முழு நாட்களும் மாறிற்று. சோ அதனாலதான் ரியல் கிறிஸ்தவம் என்கின்றது, ரியல் கிறிஸ்டியன் அல்லது ரியல் கிறிஸ்துவின் அன்பு உறவுன்றது நாட்களை பற்றினதல்ல, கிறிஸ்துவை பற்றினது என்பதை பவுல் பேசுவார். ஆமேன். சோ அதனாலதான் நாங்க இந்த நாளில நாம சில காரியங்களை செய்தா நல்லம் என்கின்ற அதுல இருந்து வழியில வந்தோம். காரணம், இந்த நம்பிக்கை நமக்குள்ள பிறக்க 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 எங்களுக்கு கிறிஸ்து நம்மோடையும் நாம் கிறிஸ்துவோடையும் இருக்கிற அந்த உறவில வளரேக்க எங்களுக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மாறிவிட்டது. ஆமேன். சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளுடைய நோக்கம் என்ன? மனுஷனை தன்னுடைய இளைப்பாறுதலுக்கு கொண்டு. சோ அப்ப மனுஷன் தன்னுடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கணும்டா மனுஷன் என்னத்தை கற்றுக்கொள்ளணும், என்னத்தை அறிஞ்சொல்லணும்? நமக்காக கடவுள் சகலதையும் செய்து முடிச்சிட்டார் என்பது. சோ நமக்காக அவர் செய்து முடிச்சிட்டார் என்பதை அறியாம இளைப்பாறுதலை நாம் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. சோ இந்த உபதேசம் இல்லையென்றா நாம இளைப்பாறுதலை நாம என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. சோ அதனால இப்ப இந்த மனுஷனுடைய ஆரம்ப காரியத்தை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, ரைட்? இப்ப இயேசு கிறிஸ்துவும் கூட சகலதும் அவர் மூலமாய் உண்டானது என்றும் அவரால் உண்டாக்கப்படவில்லை. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. சோ அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். சோ இப்ப இந்த இயேசுதான் கடவுள். சோ இப்ப இந்த கடவுள் தான் இப்ப என்ன செய்திருக்கிறார்? இப்ப உங்களுக்காக ரைட், உங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, சோ எல்லாத்தையும் தன்மையில எடுத்து நம்ம இப்ப என்ன செய்திருக்கிறார்? விடுதலாக்கி இருக்கிறார். நமக்கு அவர் தன்னுடைய நீதியை தந்திருக்கிறார், பரிசுத்தத்தை தந்திருக்கிறார். ஒரே பலியினால் நானும் நீங்களும் இப்ப என்னவாம் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். சோ இன்றைக்கு அநேக மக்களுக்கு புரியாத ஒரு புதிர் என்ன சொல்லுங்க? மன்னிப்பு. மன்னிப்பு என்று சொல்றது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:14 அவருடைய ஒற்றை பலியினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சோ தட் மீன் அது எங்கட மன்னிப்பை குறிச்சு பேசப்படுது, ரைட்? சோ மனுஷர்கள் மன்னிக்கிறது வேற, கடவுள் மன்னிக்கிறது வேற. சோ கடவுளுடைய மன்னிப்பு அங்க எங்களுக்கு ஒரே பலியினால் என்றென்றைக்கும் அவர் அந்த மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினால், அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதுனாலதான் நானும் நீங்களும் நிரந்தரமான ஒரே மன்னிப்பை நாம பெற்றிருக்கிறோம். சோ இந்த மன்னிப்பு எங்களுக்கு பெண்ணத்தை கொண்டு வருது, இளைப்பாறுதலை. நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவின் மன்னிப்பில் என்ன செய்யுது? இப்ப இளைப்பாறுஸ். ஏண்டா நம்முடைய மன்னிப்பு நம்முடைய செய்கையிலேயோ நம்முடைய கிரியைகள்லையோ வந்ததல்ல. நம்முடைய மன்னிப்பு நீங்க நினைக்கிறதுக்கு முதலேயே உங்களுடைய பிதா, உங்களுடைய இயேசு என்ன செய்திருக்கிறாராம்? அதை ஆல்ரெடி தீர்மானிச்சுட்ட.
அவருடைய தீர்மானம் தான் இப்ப நமக்கு வந்திருக்கு. சோ அதுவும் அந்த மன்னிப்பு நாம நாளடைவில் பெற முடியாது. அதாவது எவ்ரிடே. சோ இன்றைக்கு கழுவப்பட்டு, சண்டே கழுவப்பட்டு, பிறகு மண்டே திருப்ப பாவியாகி, பிறகு டியூஸ்டே திரும்ப கழுவப்பட்டு, பிறகு வெனிஸ்டே பாவியாகி, பிறகு தேர்ஸ்டே கழுவப்பட்டு, அல்லது எப்பப்பெல்லாம் நாம அவரிடத்துல ஒரு பார் ஆஃப் சோப் போல, அதாவது ஒரு சவுக்கார கட்டி போல நாம எங்களை நாள்தோறும் நாம கிளீன் பண்றதல்ல. இதெல்லாம் பைபிள் நமக்கு டீச் பண்ணுது. இதெல்லாம் நாம பெற்றுக்கொண்ட மன்னிப்பு. இதெல்லாம் கிறிஸ்து மனுஷனுக்கு ஆஃபர் பண்ற கொடுக்கிற மன்னிப்பு. சோ இத புரியாதவர்களுக்கு தான் ரியலான இளைப்பாறுதல் அவருடைய ஆத்மாவை என்ன செய்யல, ஆளுகை செய்யல. சோ சில பேர் நாம யோசிக்கலாம், ஓகே ஆண்டவற்ற ஒரே மன்னிப்ப ஏற்றுக்கொள்றதுனால நம்முடைய வாழ்க்கைக்கு அது கூடாதுன்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு இதுதான், எங்களுடைய ஆத்மாவுக்கு இதுதான் தேவைப்படுது. சோ இதுதான் எங்கட ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாற பண்ணி, கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சத என்ன செய்ய போது, செலிப்ரேட் பண்ண போது, புகழ போஸ். சோ இந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்க, எங்கட ஆத்மா இந்த மன்னிப்புல இளைப்பாறைக்க, இந்த ஆத்மா என்ன செய்ய போது, எனக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா கிறிஸ்துவின் அன்பை சிந்திக்க போஸ். கிறிஸ்துவின் அன்பை சிந்திச்சு 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 கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி உண்மையான ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்து என்ன செய்ய போகுது, புறப்பட போஸ். சோ நீங்க இப்ப ரிலாக்ஸ் ஆறீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் மன்னிப்பினுடைய நிச்சயம் இல்லாம எத்தனையோ பேர் எவ்வளவு பாரத்தை சுமக்கிறார்கள் தெரியுமா? சோ அதனால இந்த வசனத்தை நாங்க வாசிக்க போறோம். மத்தேயு 11. மத்தேயு 11. இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார். கலாத்தியர் 4 நீங்க படிச்சுக்கொள்ளலாம். ஏன் இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார்? ஏன் இயேசு யூத வம்சத்துல பிறந்தார்? ஏன்னா ஜூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ரைட்? சோ ஏன் யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாம பாவம் என்று எண்ணப்படாதான். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டபடியால தான் பாவத்துக்கு உயிர் வந்தது. சோ மனுஷன் இடத்துல பாவம் இருக்குது என்பதை வெளிப்படுத்து. சோ அதனால இந்த மோசே ஊடாக அழைக்கப்பட்டு ஜனங்களுக்கு பின்னர் அவர் சீனாய் மலையில நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். சோ நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றினது. சேம் டைம் அது மனுஷனுடைய தேவை, அதாவது கிறிஸ்து ரட்சகர் தேவை என்கின்ற தேவையையும் அங்க என்ன செய்யுது, நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்து. ஆனா காலப்போக்கில நீங்க பாத்தீங்கன்னா ஜூதர்கள் அவர்கள் மத பிரியர்களாக, சுயநீதி பிரியர்களாக, நியாயப்பிரமாணத்தின் ஊடாக அவர்கள் இயேசுவை அறிகிறதுக்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தின் ஊடாக அவர்கள் தங்களுடைய நீதியை பெற முயற்சித்தார். சோ இது யூதர்கள் மாத்திரமல்ல, இங்க இருந்துதான் உலகத்துல மதங்கள் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சு. சோ மக்கள் தேவனுடைய நீதிக்கு பதிலாக சுயநீதியில வளர ஆரம்பிக்கிறார். சோ அந்த ஒரு வலைக்குள்ள சிக்கப்பட்டவர்கள் நானும் நீங்கள் எல்லாருமே. சோ அங்க இருந்து சிக்கப்படாம யாரும் ஒருவரும் இல்லை. நானும் நீங்களும்
எங்கட ஆத்துமா கிறிஸ்துவால வந்த நீதியில இளைப்பாரிச்சுதா முதல், அல்லது இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்களா? இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க. நான் கொடுத்தி எனக்கு ரட்சிப்பினுடைய நிச்சயம் அப்ப இருந்தது இல்ல. சோ என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறையில, தேவன் செய்து முடிச்ச கிரியையில நான் இளைப்பாறையில. என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவனுடைய ஒரே பலியினால் நான் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டத என்னுடைய ஆத்துமா ஏற்றுக்கொள்ளல. காரணம், எனக்கு சுவிசேஷம் அங்க வரையல. சோ அதனால எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சதில்லை. சோ அப்ப கிறிஸ்துவ நான் மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக நான் இயேசு ஏற்கனவே செய்து முடிச்சு எனக்குள்ளே அவர் இளைப்பாறு இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்ளாம மன்னிப்புக்காக நித்தமும் நான் என்ன செய்வேன்? அவரிடத்துல மன்றாடி கொண்டே இருந்தேன். இன்றைக்கு அநேக மக்கள் இந்த பாவத்தோட போராடுறார்களா இல்லையா? இன்றைக்கும் மக்கள் சபை கூடி வர்ற போது பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார்களா இல்லையா? சோ அப்ப இதுல எங்க இயேசு மகிமைப்படுறாருன்னா இல்லவே இல்லை. சோ அப்பேற்பட்ட அந்த கூட்டத்தில் இருந்துதான் இயேசு இந்த நிருபத்தை நாம வாசிக்கிறோம். பாருங்க, ரைட். இதுல ஒன்று மேல நான் இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோளே என்கின்ற வசனத்தை வாசிக்க முதல் இந்த இடத்துல 1-2 வசனங்களை நீங்க வாசிக்கக்கூடியதா இருக்கும். அவர் இயேசு பாவிகளோடு திரிகிறார், பாவிகளோடு சாப்பிடுகிறார், பாவிகளுடைய வீட்டுக்குள் போகிறார் என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள்? குற்றம் சாட்டுறார். யாரு? தங்களுடைய கிரியைகளினால நீதியை பெற நினைக்கிற மக்கள். சோ அப்பேற்பட்ட மக்கள் இன்றைக்கு அவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பார்கள். உங்களையும் சரி, எங்களையும் சரி, அல்லது வேறு மக்களையும் சரி குற்றம் சாட்டுவார்கள். நாங்கள் இந்த பூமியில யாரையும் குற்றம் சாட்ட பிறக்கவே இல்லை என்றது நமக்கு ஆணித்தரமா தெரியும். சோ இவ்வளவு காலமும் நாம குற்றம் சாட்டி இருந்தாலும் என்னையும் சேர்த்து சொல்றேன், நாம தேவனுடைய அன்பையும் கிருபையும் புரிஞ்சு கொண்டா நாம இனி அதுல இருந்து வெளியில வந்துரும். அது சுயநீதிக்கு வாழ்றவர்கள் செய்கிற வேலை. ஆமென். சோ நீங்க வடிவா டீப்பாக கவனிச்சு பாத்தீங்கன்னா கிருபைக்கு நீங்க போக போகத்தான் நீங்க உண்மையாக இயேசுடத்துல நீங்க சரியாக வாழுவீங்க. ரைட். இப்ப அப்படிப்பட்ட ஜனங்களோட தான் இவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ரைட். அப்பதான் சொல்ற, இதுல கணக்கு பயங்கரமா பேசுறார். நியாயத்தீர்ப்பு நாள்ல சோதோம் குமாரா நாட்டுக்கு நடந்ததை விட உங்களுக்கு அதிகமா இருக்கும் என்றெல்லாம் சொல்ற. அப்படி சொல்லி போட்டு தான் சொல்ற 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோளே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ அந்த மதம் எங்களை என்ன செய்திச்சது? பாரத்துக்காக தள்ளினஸ். சோ என்ன பாரம் என்று நீங்க கேட்பீங்க. சோ உண்மையா நான் சொல்றேன், இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தான் அநேக பாரம் இருக்கு. ஏன்? அவர்கள் சத்தியத்தை அறியாத பட்சத்துல தான்.
ரைட்? அதாவது பரலோகம் எப்படி போய் சேர்றது என்ற ஒரு பாரம், ஜெபிக்கிறது ஒரு பாரம், சர்ச்சுக்கு போறது ஒரு பாரம், துதிக்கிறது ஒரு பாரம், ஊழியம் செய்கிறது ஒரு பாரம், மற்றவனை நேசிக்கிறது ஒரு பாரம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நீங்க கொடுக்கிறது ஒரு பாரம், 10 ஒன்று கொடுக்கணுமே என்ற ஒரு பாரம், 4 பேர் என்ன சுத்தி பார்க்க போறாங்களே, ஏதாவது ஒரு காணிக்கைக்கு போடணுமே என்ற ஒரு பாரம், கிறிஸ்துமஸ் வருது புது சாரி உடுக்கணுமே என்ற ஒரு பாரம். எத்தனை பாரம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படியே சோத்தரிக்கிற மட்டும்தான் வெளியில ஆக்களுக்கு தெரியும், கையை உயர்த்தி ஆராதிக்கிறது மட்டும்தான் தெரியும், மடிவா வெளிக்கிட்டு சேர்ச்சுக்கு போறது மட்டும்தான் வெளி மக்களுக்கு தெரியும். ஆனா அவன் ஆத்துமாக்கு இருக்கிற பாரம் மனுஷனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆத்மா பாரத்தோட இருந்த ஒரு மனுஷன் தான் நான். அதனால எனக்கு தெரியும், எனக்குள்ள இருந்த அத்தனை பாரத்தையும் இயேசு நீக்கி எனக்கு இளைப்பாறுதல் தந்திருக்கிறாருண்டா. இந்த அன்பை சொல்றது பாருங்க, நான் இளைப்பாறுதல்ல இருந்துதான் நான் இன்றைக்கு பேசுறேன். இன்றைக்கு நான் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன் சொன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறினபடியா, என்னுடைய ஆத்துமா மன்னிப்பில் இளைப்பாறினபடியா, என்னுடைய ஆத்துமா ரட்சிப்பில் இளைப்பாறினபடியா, என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவின் அன்பில் இளைப்பாறினபடியா, என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அறிஞ்சபடியா இளைப்பாறினபடியா, என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் என் குடும்பம் காக்கப்படும் என்கின்ற சத்தியத்தில் இளைப்பாறினபடியா, என்னுடைய ஆத்துமா கிறிஸ்து என்ற அன்பு எங்களோட விட்டு என்றைக்கும் எடுபடாது, நாம ரட்சிப்பு என்றைக்கும் நாம இழக்கிறதல்ல என்கின்ற சத்தியத்தில் என்னுடைய ஆத்துமா இளைப்பாறினபடியா, கிறிஸ்துவின் அன்பை ரொக்கமா ரொம்ப 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 ருசித்தபடி அறிஞ்சபடியால நான் என்ன செய்யறேன், இளைப்பாறுதல்ல இருந்து நான் பிரசங்கிக்கிறேன். இப்படி ஒரு மகன் நீங்க இருப்பீங்களா இருந்தா, ஒரு கிறிஸ்தவன், நீங்க இயேசுவை கனப்படுத்துறீங்க. அவருடைய ஓய்வுனால எப்படி அன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அந்த ஸ்தலத்துல வந்துட்டீங்க நீங்க. ஆமேன். நீங்க ஒரு சொலிட் வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. கடவுள் உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த நாள், அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. சோ அதனாலதான் இயேசு ஒவ்வொரு மனுஷனையும் அழைக்கிறார். மனுஷனுடைய நோக்கம், சிந்தனை எல்லாமே சுயநிதிக்கு இருக்கிறவன். கடவுள் என்ன அழைக்கிறார், ஊழியம் செய்ய. எஸ், நீ ஊழியம் செய்வாய், கடவுள் அதுக்கு அழைக்க தேவையில்லை. முதலாவது ஒரு நேசிக்கிற ஒரு மனுஷன் கடவுளுடைய அன்பு உண்மையா இருந்தா அந்த அன்புக்கு என்ன இல்லையாம், எதிர்பார்ப்பு இல்லை. நீங்க எல்லாரும் என்ன, நாம எல்லாரும் என்ன கடவுளுடைய அன்பை கொச்சப்படுத்தவா கிறிஸ்தவர்களா மாறினோம்? இல்ல, அவருடைய அன்பை உயர்த்துங்க. அவர் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் உங்களை அழைச்சார் தெரியுமா உங்களுக்கு. முதலாவது கொரிந்தியர் 13 எடுத்து வாய்ச்சி பாருங்க. 1 கொரிந்தியர். அன்புன்ற வரவிலக்கணத்தை ஆண்டவர் சொல்ற. அன்புக்கு எதிர்பார்ப்பு இல்லை, அன்புக்கு சினம் இல்லை, அன்பு கோபம் அடையாது, அன்பு சகலத்தை தாங்கும், சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனிடத்துல எடுங்க பார்ப்போம், இல்ல ஒரு போதரிட்ட எடுங்க பார்ப்போம். ஒன்றுமே எடுக்கலாஸ், ஒரு துளியும் எடுக்கலாஸ். காரணம் என்ன? சுய நீதியில நாம கிறிஸ்துவலா வாழைக்க நாம மற்றவனுக்கு இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லுவோமான நம்மிடத்துல ஒன்றுமே எடுக்கலாஸ்.
ஆனா இயேசுவின் அன்புதான் அங்க சொல்லப்படுது. அப்ப இயேசு நம்ம சொல்றார், என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுடைய ஆத்மா என்னுடைய சத்தியத்தின் மூலமாக, என்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக, கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாக உங்களுடைய ஆத்மா இளைப்பாறுகிற பொழுது நீங்கள் சகல காரியத்திலையும் வெற்றி சிறப்பீங்க. நீங்க வடிவா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுகளை பொறுமையா இருந்து ஜனம் கேட்க தெரியாது. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வாருங்க, கற்றுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இயேசு மரியாள் விட்ட போனார். மரியாளுக்கு ஒரு சகோதரி மார்த்தாள் என்று இருந்தா. வடிவா கவனிங்க, இந்த 2 சகோதரி, இதுல மரியாள் போய் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துட்டான். என்னத்துக்கு உட்கார்ந்தவ தெரியுமா? இயேசுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்கிறதுக்கு. கேள்வியினால என்ன வரும்? விசுவாசம். விசுவாசத்தினால என்ன வரும்? இளைப்பாறுதல். இப்ப மார்த்தாள் பாத்தீங்கன்னா சகோதரி பற்பல வேலைகளில என்னவா இருந்தாலாம்? பிஸியாக இருந்தா. என்ன? இயேசுவை தான் திருப்திப்படுத்தணும். வீட்டுக்கு வந்த இயேசுவை தான் திருப்திப்படுத்தணும். இன்றைக்கு இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். சோ இதுதான் ரிலிஜன். மதம் என்றது இதுதான். இன்றைக்கு அநேகருக்கு மதம் என்றா என்னன்னு தெரியல. மதம் கடவுளை நாம என்ன செய்யணும்? திருப்திப்படுத்தணும். ஆனா ஆண்டவற்ற வசனம் அதற்கு எதிர்மறையாத்தான் இருக்கு. நீ என்னிடத்துல வா. பாரு, நீங்க இயேசு யார கூப்பிடுற? இந்த மதத்துக்குள் பிடிபட்டிருக்கிற மக்கள், இந்த சுயநீதிக்குள்ள பிடிபட்டிருக்கிற மக்கள், தங்களுடைய செல்ஃபாக, தங்களுடைய சுயத்தாலேயே கடவுளிடத்துல தங்களை சேர நினைக்கிறதும் அல்லது கடவுளை திருப்திப்படுத்த நினைக்கிறதும் அப்படிப்பட்ட மக்கள். ஏண்டா பிசாசு இதான் பிசாசுடைய நுகம் என்று பைபிள்ல சொல்லுது. பிசாசுடைய நுகம் இதுதான். இயேசுவின் அன்பை, அவருடைய கிருபையை, அல்லது சிலுவையில் அவர் செய்து முடிச்சதை சரியாக உங்களுக்கு புரியப்படுத்தாம உங்களோட மாம்சத்திலேயே வச்சுக்கொண்டு, அந்த பழைய மனுஷனுக்குள்ளே உங்களை வச்சுக்கொண்டு கடவுளை திருப்திப்படுத்த உங்களை ஓட வைக்கிறது. சோ அதனால உங்களுக்கு பாரமும் உங்களுக்கு சுமையும் கூடி எல்லாம் கூடி, தெரியுமா சொல்ல, கூணல் கிளவி மாதிரித்தான் அல்லது கூணல் கிழமை மாதிரித்தான் நாம நடக்க வேண்டியது. சோ அப்படிப்பட்ட ஆக்களைத்தான் இயேசு ஒரு கூனிய பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு நிமிந்து நடக்க பண்ணினார். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. கண் தெரியாதவர்களை கண்ணை துறந்த, குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார். ஒட்டு மொத்தத்துல மனுஷனுடைய எல்லாமே முடக்கப்பட்டு, எப்படி பெலஸ்தா குளத்துல ஒரு பரலைஸ் ஆன ஒரு மனிதன் படுத்து கிடந்தான். அதாவது பரலைஸ் என்று சொன்னா எழுந்து நடக்க முடியாத முடக்கமா இருந்த ஒரு மனுஷன். எப்ப தேவதூதர்கள் தண்ணி கலக்குவார்களோ அந்த நேரம் யாராவது அவனுக்கு உதவி செய்து அவனை தூக்கி கொண்டே அங்க விட்டா மட்டும்தான் அங்க சுகம் கிடைக்கும் என்று 38 வருஷமா ட்ரை பண்ணி கொண்டே இருந்தான். அந்த இடத்துல இயேசு வார. இயேசு கேட்டார், நீ சொஸ்தமாக வேண விரும்புறியா? உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணுமா? உனக்கு ஒரு ஆறுதல் வேணுமா என்று கேட்க, அவன் சொன்ன வசனம் உங்களுக்கு என்ன தெரியுமா?
என்ன கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. பாருங்க, எங்கட இன்றைக்கும் எங்கட எங்கட போக்கஸ் இயேசு மேல இல்ல. இன்னைக்கு அநேக மக்களுக்கு எங்கட போக்கஸ் இயேசு மேல இல்ல. எபிரேயர் புத்தகம் சொல்லுது, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்குங்கள். ஆங்கிலத்தில் இருக்கு, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். உங்களோட கண்ணை, உங்களோட நோக்கத்தை யார் மேல வைக்கட்டாம்? இயேசு மேல. ஏன் ஏன் நாம இயேசு மேல வைக்கணும்? ஏன் கடவுள் மேல வைக்க சொல்ல? பிதா மேல, இயேசு மேல. இயேசுதான், அவர் மூலமா தான் உங்களுக்கு சகல ரட்சிப்பும் பெருஸ். அவர் ஏற்கனவே சிலுவையில செய்து முடிச்சபடியார். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர். ரைட்? அப்ப விசுவாசம், இன்றைக்கு அநேகர், எனக்கு விசுவாசத்தை எப்படி எடுக்கிறது, எப்படி நான் இன்னும் கூட விசுவாசிச்சு இந்த பிரச்சனையை நான் நிர்மூலமாக்குறேன் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ற வேலையை விட்டுட்டு ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். உங்களுடைய நோக்க, உங்களுடைய பார்வையை இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுல வைங்க. விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காவே. ஏன் உங்களோட தகப்பன் வீட்டுல எதுவும் பாரமா இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளை அம்மா அப்பாவோட இருக்க, அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கக்கூடாது, எதுவும் பாரமா இருக்கக்கூடாது. ஒரு தாய் தகப்பன் பாப்பா. சோ நீங்க கிறிஸ்துவோட இருக்கிறீங்க, ரைட்? உங்களோட தகப்பன் வீட்டை நீங்க சேர்ந்துட்டீங்க. சோ இங்க வந்தும் மூட்டையை தூக்கி நீங்க தோல்ல வச்சிருந்தா அது உங்களோட பிரச்சனை. ஆமீன். சுமையை நீங்க வச்சிருந்தா அது உங்களோட பிரச்சனை. சோ அப்ப நீங்க மூட்டையும் சுமையை எல்லாத்தையும் தூக்கி உங்களோட தலையில வச்சு நான் பரவும் போறேன்னு நீங்க அடம் பிடிச்சீங்கண்டா அது உங்களோட பிரச்சனை. ஆனா இந்த சுமையோட ஒரு விசுவாசி இருப்பான் சேர்ச்சுக்கேண்டா, அதுக்கு காரணம் அந்த தலைமை போது. சோ இந்த இடத்துல நான் சொல்லியும் கூட நீங்க அதை கேட்டுக்கொள்ளாட்டிக்கு அது உங்களோட பிரச்சனை. ஆனா நான் உங்களுக்கு எத்தனையோ பிரசங்கத்துக்கு மேல நான் உங்களுடைய மூட்டைகள் பாரங்கள் எல்லாத்தையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால இறக்கிவிட்டேன். அன்பு சகலதையும் செய்யும், தாங்கும், சகிக்கும். உங்களுடைய சுமையை தன்மேல் எடுக்கும், உங்களோட பாரத்தை தன்மேல் எடுக்கும், உங்களோட வியாதியை தன்மேல் எடுக்கும். நீங்க சில மனுஷனிடத்திலே பார்க்கலாம், அல்லது ஒரு தாயிட்டே நீங்க பார்க்கலாம். ஒரு தாய் என்ன செய்வா? ஒரு பிள்ளைக்கு வருத்தம்னா அந்த பிள்ளையோட வருத்தத்தையே தன்மையில் எடுக்கிற மாதிரி தான் பிஹேவியர் இருக்கு. சோ ஒரு தகப்பனும் அப்படித்தான். ஏதாச்சும் இந்த பிள்ளைகளிடத்துல இருந்து நாம என்ன செய்யணும்? பாரத்தை இறக்கணும்னுதான் ஒரு தாய் தகப்பன் பார்க்கும். ஏன்? அது அன்பு, ஒரு ரத்தம், ஒரு அன்பு. இப்ப தாயுடைய அன்பு ஓகே, பிள்ளை ஒரு ரத்தத்துல பிறந்தது. அதனால இயற்கையா வருது அந்த அன்பு, யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. சோ அதே போலத்தான் சத்தியம் சொல்லுது, நாம் கடவுள்ல இருந்து வந்தோம், அவர்ல இருந்து பிறந்தோம். பிசாசில் எங்களை பிறப்பிச்சது இயேசு, நம்ம பிறப்பிச்சது. சோ அந்த இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரைட்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது
உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவத்துல வந்த உடனே யாருக்காவது இளைப்பாறுதல் கிடைச்சதா? பிளீஸ் தயவு செய்து சொல்லுங்க. யாராவது ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு எல்லாத்துலயும் இளைப்பாறுதல் கிடைச்சிட்டு யாராவது சொன்னதா? ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் மனுஷன் ரட்சிப்பின் எப்படி பரலோகம் போறோம்டா தலையை தூக்கி வச்சுட்டு இருக்கான். விசுவாசிக்குத்தான் பயம். இயேசு வரப்போறாராம், இயேசு வரப்போறாராம். யாருக்கு பயம்? உலகத்துல இருக்கிறவனுக்கு பயப்படுறானா? ரோட்ல இருந்து நாம கூவினாலும் கூட அவன் கேட்காம போறான். அவனே சொல்லிட்டு போறான், இயேசு வந்தா வந்துட்டு போட்டு. விசுவாசிகளுக்கு தான் பயங்கர பயம். நீ பரிசுத்தமா ரெடியா, அந்த நாளுக்கு ரெடியா? சும்மா இருக்கிறவனையே தட்டி எழுப்பி நீ ரெடியா? அவனுக்கு ஒன்றுமே தெரியாம இருக்கு. இப்ப நாமெல்லாம் ஹிந்துல இருந்து வந்தனா, எப்ப நான் கிறிஸ்டியனா வந்தனோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, அன்றைய புறான் தெரியும் இயேசு வர போறாராம். ஓகே, அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அண்டில இருந்தா எனக்கு பயம் ஆரம்பிச்சது. ஆனா ஆண்டவர் சொல்ற என்னத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறு தருவேன். அப்ப கிறிஸ்தவனுக்கு எங்க இளைப்பாறுது? ஏன்? அவனுக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லை. ஏற்கனவே பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்ற நிச்சயம் அவனுக்கு இல்லை. ஏற்கனவே கிறிஸ்துவ நானும் ஒரே ஆவியாக இணைஞ்சிருக்கிறோம் என்ற நிச்சயம் அவனுக்கு இல்லை. சோ அதனாலதான் இயேசுன்ற வருகையை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பயப்படுறாங்க. அதை குறிச்ச பிரசங்கம் தான் கூட. ஆனா பைபிள்ல ஆண்டவர் என்னத்தை சொன்னார்? என்ற வருகையை குறிச்சு பிரசங்கிங்கண்டா சொன்னார்? இல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இன்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அப்ப ஒரு கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ற பொழுதுதான், சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ற பொழுதுதான் அவனுக்கு என்ன உண்டாதான்? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். ஆமே. எபிரேயர் 4. இப்ப நீங்க இந்த இளைப்பாறுதலை நீங்க பெற்றுக்கொள்றதால என்ன எண்ணத்தில இருந்து எனக்கு இளைப்பாறுதல், ரைட்? சோ எல்லா இளைப்பாறுதல் என்னென்ன காரியத்துல எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிற, முதலாவது இந்த ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் என்னத்தால வருது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆவிக்குரிய ரீதியில தான் நமக்கு இளைப்பாறுதல் வேறு. இந்த ஆவிக்குரிய ரீதியில தான் இளைப்பாறுதல் இல்லை. இங்கதான் சத்துரு மனுஷனை கட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கட்டுக்க இல்லாம இருக்கிறார் நினைக்கிறீங்க? கட்டுக்கள் இருக்கிறார். கட்டுன்றது வேற, ரட்சிப்புன்றது வேற. நீங்க இயேசுவை கடவுளா ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்க கட்டுக்கள், பல கட்டுக்கள் இருக்கலாம். அதனாலதான் அதுதான் டீமோன்ஸ் என்று சொல்றது. டீமோன்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்றது. சோ இந்த கட்டுக்கள் நீங்க கற்றுக்கொள்வதனாலதான் அவிழ்க்கப்படும். ஆமீன். சோ அப்ப இதிலிருந்து நமக்கு தேவை ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இல்லாத ஒரு கட்டுக்கு இருந்து நமக்கு என்ன செய்ய வேணும்? விடுதலை வேணும். ஆமீன். சோ இந்த ரட்சிப்பு படுற நிச்சயம் இல்லாதது என்ன காரணத்தினால வருது? மனுஷன் ஸ்டில் அவன் தன்னுடைய கிரியினால் அதை பெற நினைக்கிறபடியாலதான் அந்த அந்த விதமான டீச்சிங், அந்த விதமான பிசாசனுடைய தந்திரமான உபதேசத்துல, இது தந்திரமான உபதேசம். இப்ப இயேசு சிலுவையில செய்து முடிச்சிருக்கு. பிசாசு தந்திரமாக போய் இல்ல, இயேசு முடிச்சிருந்தாலும் கூட நீதான், உன்னுடைய பலன்தான், உன்னுடைய கிரியைதான், உன்னுடைய திறமைதான், உன்னுடைய பரிசுத்தம் தான் ரட்சிப்பை நிறைவேற்ற போவது என்கின்றது தந்திரம் பிசாசனுடைய. சரி, இப்ப நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு மெருகூட்டணும்டா, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ரட்சிச்சு
7ஆம் நாள் இளைப்பாறை கொண்டு வந்து எல்லாம் முடிஞ்சது, ஆதாமேவாள் இந்த நாள் பரிசுத்தம், இப்ப என்ன செய், செலிப்ரேட் பண்ணு, தேவனை கனப்படுத்து, அவர் செய்த கிரியை கனப்படுத்து, அவருடைய கிரியைக்கு கனத்தை கொடு. இதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? சாத்தானுடைய உபதேசத்தை கேட்டு நன்மை தீமை அறிகிற விருட்சத்துக்கு போனார்களா இல்லையா? அது அவர்களுக்கு தேவையே இல்லை. நன்மை தீமை செய்கிறதுனால் அவர்கள் நீதிமானாக வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை தீமை அந்த சிஸ்டத்துக்கு அவர்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ அதை தொடுற நாளில, அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். இப்ப இயேசு கிறிஸ்து சகல காரியங்களையும் இப்ப செய்து முடிச்சிட்டார். இனி ஒரு மரணம் இல்ல, இனி ஒரு பலி இல்ல, இனி ஒரு உயிர்த்தெழுதல் அவர் வந்து செய்ய போறதில்லை. ஒரே பலி, ஒரே அடக்கம், ஒரே உயிர்த்தெழுதல், அலுவல் முடிஞ்சது. இப்ப இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். இப்ப நீங்களும் அவரோட மரிச்சு, அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோட நீங்க உயிர்த்தெழுந்துட்டீங்க. இப்ப உயிர்த்தெழுதலின் ஆவியானவரும் நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். ஆமென். இது நடந்து முடிஞ்சு. கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இருக்கு. எங்களுடைய ஆவியை மட்டும் இயேசு நேசிக்கல. சிலர் சொல்லுவார்கள், ஆவியை நேசிச்சாட்டார், ஆத்மா நீங்களோட கிரிகளை வச்சுத்தான் முடிவுல நரகமா பரலோகமாண்டு. இதெல்லாம் தந்திரமான உபதேசம் அல்லது மதத்தினுடைய உபதேசம். ஆனா பைபிள் 1 தெசலோனிக்கர் 5 என்ன சொல்லுது? எடுத்து வாசிக்கவா? 1 தெசலோனிக்கர் 5 23 நினைக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யார் நம்ம பரிசுத்தமாக்குறது? பாருங்க, சமாதானத்தின் தேவன் தாமே, தேவன் தாமே, தேவன் தாமே உங்களை முற்றிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசுதான் நம்ம காக்குற. இயேசுன்ற சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் நம்ம காக்குது. பூமியில எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்துவின் நாளில சுத்தமா இருக்கணும்டா, இந்த செகனே நாம எவ்ரி செகண்டும் அவருக்குள்ள அவருடைய ஆவி, எங்கட ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமா தான் இருக்கு. ஆமென். இது நம்முடைய செய்கைகளின் அடிப்படையிலே அல்ல, இதுதான் நிஜம், ஜதார்த்தம். கிறிஸ்துவுக்குள்ள உண்மை என்னண்டா, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் மூலமாய் நானும் நீங்களும் ஆவி, ஆத்மா, சரீரம் எப்பொழுதும் ரெடியா தான் இருக்கு. அதனாலதான் ரியல் கிறிஸ்தவர்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எப்ப வர்றார், அல்லது நாம எங்களை தயார்படுத்துறேன்னு சொன்னா எங்களுடைய கிரியையினால நாம தயார்படுத்த முடியாது, விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான். அடுத்த வசனம், உங்களை அழைத்தவர், அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். இயேசு எங்கட சரீரம், ஆத்துமா, ஆவி இது எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி ரெடியாத்தான். நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த செகண்டே நீங்க என்றைக்கும் ரெடி, எப்பவும் ரெடி. ஆனா இது அறியாம இருக்கிறது தான் பிரச்சனை. அதோட
ஆத்மா இளைப்பாறுதல் இருக்காம இருக்கு. இயேசு வரும் வரைக்கும் சில ஆத்மா அடம் பிடிக்குது, நான் இளைப்பாற மாட்டேன், ரட்சிப்புல நான் இளைப்பாற மாட்டவே மாட்டேன், நான் தான் ரட்சிப்பென்ற கையில் எடுப்பேன். இன்றைக்கு அநேக சபைகளும் அப்படியே இருக்கு. சோ ஆத்துமாக்கள் பாரத்தோட தான், சுமையோட தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுஸ். சோ இன்னைக்கு ஆத்துமா சுமையோட தான் ஜோம் பண்ணுஸ். ஃப்ரீடம் இல்ல, ஆத்மாவுக்கு ஃப்ரீடம் இல்ல. ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில இயேசு கொடுத்த ஃப்ரீடம் இல்ல. நம்முடைய ஆண்டவர்களை பரிசுத்தப்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு ஆத்மாவுக்கு ஃப்ரீடம் இல்லை. காரணம், பிசாசு தந்திரமாக ஆத்துமாக்களை சூறையாடியிருக்கிறார். ஆனா நம்முடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துல இளைப்பாறுச்சுன்னு சொன்ன, எங்களுடைய ஆத்துமா ரட்சிப்பினுடைய நிச்சயத்தில் இளைப்பாரமா இருந்தா, எங்களுடைய ஆத்துமா மன்னிப்பினுடைய நிச்சயத்தில் இளைப்பாரமா இருந்தா. எபிரேயர் 10:14 எடுத்து வாய்ச்சி பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை வாய்ச்சி பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்க பூரணரா இருக்கிறீங்க. எபிரேயர் 10:14 அவருடைய ஒற்றைய பரியினால் நீங்க என்றென்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை அவர் ஒற்றைய பலியினால் என்றென்றைக்கும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அவர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். சோ அப்ப நாம இளைப்பாறல இருந்துதான் நாம ஒரு நல்ல வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழலாம். சோ என்ற இயேசு எனக்கு உதவி செய்வார். ஏன்? அவர் சிலுவையில வெற்றி சிறந்துட்டார். இப்ப எனக்குள்ள அவர் வந்துட்டார். அப்ப இனி எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய போறார். சிலர் யோசிக்கலாம், ஓ எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்வார். எஸ், ஆஃப் கோர்ஸ். அவர் உங்களோட ஒன்றாக இணைஞ்சிட்டார். ஏதோ உங்களோட வேலையோட சேர்ந்து அவர் வேலை செய்யத்தான் வேணும், ஹெல்ப் பண்ணத்தான் வேணும். அன்பு சும்மா இருக்காது பாருங்க. இயேசுவின் அன்பு சும்மா இருக்காது, ஏதோ வடிவில் உங்களுக்கு உதவி செய்யத்தான் போஸ். ஆமென். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. ஏன்? பைபிள்ல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் ஒற்றை ஆவியாக இசைஞ்சிருக்கிறார். ஆமென். ஒற்றை ஆவியாக இசைஞ்சிருக்கிறார். கடவுள் ஒருவர் இருக்கண்டா அவர் ஒரே ஆவியாத்தான் இருக்கிறார், வேற இடத்துல இல்லை. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளேன்னு சொன்னா உங்களுக்கு அது கிரிய செய்யாது. சோ அப்ப கிறிஸ்துவின் அன்பு எங்களோட இணைஞ்சிருக்கு. அப்ப இந்த அன்பு இப்ப என்ன செய்யாது? சும்மா இருக்காது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, எங்கட சிந்தை கிறிஸ்துவின் சிந்தைக்கு இல்ல. அதனாலதான் நாம இன்னும் என்ன செய்யறோம்? போராடி கொண்டிருக்கோம். சொல்ற, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஆமென். இயேசு உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை பாதியில விட்டுட்டு போறதில்லை. இப்ப இயேசு உங்களோட இணைஞ்சவர் உண்மை உள்ளவர். அவர் பாதியில உங்களை விட்டுட்டு போறதில்லை. அவர் சொன்னார், கடைசி பரியந்தம் நான் உங்களோட இருப்பேன். அவர் சரீர வடிவத்துல உங்களோட இருக்கையில உங்களோட ஆவியின் வடிவத்துல ஆவியாய் செஞ்சிருக்கிறார். சோ இதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இப்ப நீங்க அவரோட சேர்ந்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட நீங்க இன்னும் 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 என்ன செய்றீங்க? அறிஞ்சு கொண்டு போறீங்க. அறிய அறிய உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் என்ன செய்ய போதாம்? பெருக போஸ். சோ அப்ப நீங்க அறிய 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 என்ன செய்யுது? உங்களுக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சொண்டே இருக்கு. சோ இப்ப முன்னொரு காலம் எனக்கு இவைகள் தெரியாதபடியா ரட்சிப்பை குறிச்சதான இளைப்பாறுதல் எனக்கு இருந்ததில்லை.
மன்னிப்பத்தை குறித்து இழைப்பாதல் இருந்ததில்லை. இயேசு சிலுவையில ஏற்கனவே நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்திட்டார் என்றதுனால அந்த அந்த அறிவு எனக்கு இல்லாததுனா இருந்தது இருக்காதபடியால வியாதியை குறித்து எங்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்துச்சு. சுகம் கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகம் இருந்துச்சு. சோ அதனால நாங்க மனுஷனை நாடி போனோம். எவர்கள் எல்லாம் வல்லமையான போதர்களோ அவர்களை நாடினோம். சோ தப்பா நினைக்காங்க, சில பிரேயர்ஸால சில காரியங்கள் நடக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட பிரேயர்? 2 விதமான பிரேயர்ஸ் இருக்கு. மனுஷன் தன்னுடைய பெருமைக்காக ஊழியம் செய்யற மனுஷனும் இருக்கிறான். ஓ, என்னுடைய ஊழியத்தால இவருக்கு சுகம் கிடைச்சது என்கின்ற சிந்தையோட அநேகர் ஊழியம் செய்வார். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பிசாசு ஒரு பக்கத்தில் இருக்கு. எவனை விழுங்கலாம், எவனை வச்சு பயன்படுத்தலாம் என்ற ஒரு கட்டத்துல இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 7 நினைக்கிறேன். சிலர் வந்து சொல்லுவார்களாம், உம் நாமத்தினால நாம பிசாசுகளை துரத்தினோமே, பேய்களை ஓட்டினோமே. அப்ப இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை அறியேன். அவர்கள் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவால அறியப்படாதவர்கள், அல்லது ஒருபோதும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர். சோ அங்கேயும் அற்புத அடையாளம் இருக்கிறது. ஆனா இயேசுண்ட அன்பை, இயேசுண்ட கிருபையை நாம சொல்லிக்கு பவுல் வந்து கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கைக்கு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அநேகர் என்னத்தை பெற்றுக் கொண்டார்கள்? தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்து நமக்குள்ள விரைக்க, உண்மையாக அவருடைய இளைப்பாறுதல் நமக்குள்ள விரைக்க நானும் நீங்களும் என்ன செய்யறோமா? ஒரு உண்மையான ஒரு நிதானத்துக்குள்ள வாரம், உண்மையான ஒரு ஸ்தலத்துக்குள்ள வாரம், கடவுள் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்குள்ள வாரம். சத்தியத்தை கேட்கறதுனால உங்களுக்கு வேற இளைப்பாறுதல்ல, நீங்க ஒரு தெளிவுள்ள, உலகத்திலேயே எந்த மனுஷன்லையும் ஒரு இல்லாத ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வருது. ஒரு படிச்சவனுக்கு இல்ல, ஒரு இனியில் என்ற ஒரு ஐஸ்வர்யவானுக்குள்ள இருக்கிற தெளிவு இல்லாத தெளிவு சத்தியத்தை கிறிஸ்து வருகிற பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகுது. அதுல இருந்துதான் அவனுடைய வெற்றி வளரப்போஸ். ஆமே. எத்தனை பேர் சொல்றீங்க எஸ் தாப்பனே, உங்களோட இளைப்பாறுதலுக்கு நான் திரும்புறேன். உலக காலமும் நான் இளைப்பாறுதல் இல்லாத, நிச்சயம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக நான் ஓடினேன். என்னுடைய பிரசங்கங்கள், என்னுடைய துதிகள் எல்லாமே ஒரு இளைப்பாறுதல்ல இருந்து வரையிலே ஆண்டவரே. நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்கின்ற நிச்சயத்திலிருந்து வரையில நான் ஜெபிச்ச ஜெபங்கள் எல்லாம் ஏற்கனவே எனக்குள் நிறைவேறிச்சது என்கின்ற உண்மையில இருந்து என்னுடைய ஜெபங்கள் இதுவரைக்கும் வந்ததே இல்லை. சோ இன்றைக்கு நான் மனம் திரும்புறேன். சோ அதுக்காகத்தான் இந்த எபிரேயர் 4 நான் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு பிரேயர் கூட கடந்து போறேன். எபிரேயர் 4. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. நமக்கு இப்ப உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவராக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். சோ இளைப்பாறுதல்
பிரவேசிக்கிறதற்கு நமக்கு வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கு. இளைப்பாறுதல் இஸ் a gift, free gift. சோ அந்த ஃப்ரீ கிஃப்ட், இலவசமாக வர வேண்டிய இளைப்பாறுதலை நீங்க அனுமதிக்கணும். அது வாக்குத்தத்தத்தினால் வருது. ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதி மக்கள் எங்களுக்கு. சோ அப்ப இந்த இளைப்பாறுதல் என்கிறது நீங்க உங்களுடைய கிரியையினால பெற முடியாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும். இந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு இளைப்பாறுதல். இந்த ரட்சிப்பில் இருந்து எனக்கு இளைப்பாறுதல். இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு இளைப்பாறுதல். எஸ், இளைப்பாறுதல் சகல வடிவத்திலேயும் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். சோ முதலாவது இளைப்பாறுதல் உங்களுக்கு ஒட்டுமொத்த ரட்சிப்பில் இருந்து உங்களுக்கு வரணும். இயேசு சகலவித அக்கிரமத்தையும், சகலவித நோய்களையும், சகலவித பாடுகளையும், சகலவித பாவங்களையும் சிலுவையில் சுமந்து கொண்டார். சோ விசுவாசிக்கிற எங்களுக்கு அதை அவர் என்ன செய்யறாராம்? அதை இலவசமாய் கொடுக்கிறார். சோ அந்த நிச்சயம் நமக்குள்ள விரைக்கதான் இளைப்பாறுதல். சோ இதுதான் உண்மையான இளைப்பாறு. இதைத்தான் பழைய உடன்படிக்கையில அது நிழலாக சொல்லப்பட்டது. பாருங்க அடுத்தது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சோ அப்ப இந்த இளைப்பாறுதல் எப்படி வரப்போகுது? சுவிசேஷத்தினூடாக. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடியால கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசத்தினோடாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். நிகழ்காலம் பிரவேசிக்கிறோம். ஆமென். இளைப்பாறுதல் போய் பரலோகத்தில் எடுக்கிறது அல்ல. இளைப்பாறுதல் இங்க பிரவேசிக்கிற ஒரு காரியம். ஆமென். இளைப்பாறுதல் பரலோகத்துல போய் அல்ல, இளைப்பாறுதல் இங்க பிரவேசிக்கிற நடக்கிற காரியம். இன்று டுடே. பாருங்க, அவருடைய கிரியைகள் உலகத்தோற்றம் முதல் முடிந்திருந்தும், ரைட், ஆண்டவற்றை கிரியைகள் முடிஞ்சு உங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய கிரிய, நீங்க இன்றைக்கு இளைப்பாற வேண்டிய எந்த விஷயத்திலையும் இளைப்பாற வேண்டிய ஆறுதலை தரக்கூடிய ஒரு நல்ல தாய் தகப்பன் செய்யற வேலையை இயேசு அன்பானவர் ஏற்கனவே சிலுவையில செய்துட்டார். அந்த கிரியைகள் முடிஞ்சிருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது என்று கோபத்திலே ஆணையிட்டீர் என்றார். யாருக்கு? எங்களுக்கா? இல்ல, அவர்களுக்கு. மேலும் தேவன் தம்முடைய கிரியெல்லாம் முடித்து 7ஆம் நாளை ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓடத்தை சொல்லியிருந்தார். ரைட், இதை நான் உங்களை வாய்ச்சி காண ஆரம்பத்திலே. அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போற காரியமா இருக்கிறபடினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினால, என்னத்துக்கு கீழ்ப்படியல? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம அதில் பிரவேசியாமல் போனபடினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொன்னதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதுதான் இன்று. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச சலாக்கியம். ஆமென். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுற காலம்தான் இந்த காலம். இனி வருகிறது என்று அது முதல் சொன்னது. இனி வருகிறது என்று அங்க சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சோ அப்ப இன்றைக்கு இயேசு சிலுவையில மரிச்ச பிறகு வர்றது எல்லாமே இன்றைக்குத்தான். சோ இன்றைக்கு ஜனங்கள் எல்லாருக்கும் இளைப்பாறுதல். யாரூடாக? இயேசு கிறிஸ்து மூலமாய். இது எப்படி வருது? சிலுவையில செய்து முடிச்சதுனால. நம்முடைய கிரியையா? பக்கத்து வீட்டுக்காரருடைய கிரியையா? இல்லது நான் ஒரு போதகராய் இருந்தா எந்த கிரியைனாலயா? இல்ல, இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுனால.
இதை மட்டும் வாய்ச்சி முடிக்கிறேன். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். அப்ப இதுல இளைப்பாறுதல் இனித்தான் வரப்போதண்டா இதுல என்னென்று எழுதியிருப்பினும் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க போகிறவன் என்றால் எழுதியிருக்கணும். இதுல சொல்லப்படுது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியலை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியலை முடித்து ஓய்ந்திருப்பான். சோ என்ன எவிடன்ஸ், என்ன சான்று? இன்றைக்கு ஒரு விசுவாசி இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்ததுக்குரிய சான்று, அவனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னா, அவன் கிரியலை முடிச்சு ஓய்ந்திருப்பான். எந்த கிரியலை விட்டு? செத்த கிரியலை விட்டு ஓய்ந்திருப்பான். ரட்சிப்புக்காக கிரியை நடத்துற கிரிய, பரிசுத்தம் ஆகிறதற்காக கிரியை நடப்பிக்கிற கிரிய, நீதிமான் ஆகிறதுக்காக அல்லது கடவுளத்திலிருந்து ஒன்றை பெறத்துக்காக செத்த கிரியலை நடப்பிப்பானே, அதுல இருந்து ஓய்ஞ்சிருப்பான். இன்றைக்கு நான் எல்லாம் ஓய்ஞ்சிட்டேன். நான் இப்ப என்னத்தை செய்தாலும் அதை பெறத்துக்காக நான் செய்யல. ஏன்? கிறிஸ்து மூலமாய், அவருடைய கிரியை மூலமாய் நான் பெற்றுட்டேன் எல்லாம். சோ நான் இன்னைக்கு செய்யற ஊழியம் நான் பரலோகத்துல போய் 4 கிரீடத்தை பெறத்துக்கு செய்யல. இல்ல நான் பரலோகத்துக்கு நீத்தான் இதை செய்யறதுனாலதான் நான் பரலோகம் போறேன்னு இல்லை. 4 பேருக்கு நீ நான் செய்யற நன்மையாலதான் எனக்கு பரலோகம் கிடைக்க போதும் இல்லை. ஏன்? நான் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை மூலமாக, அவருடைய கிருபை மூலமாக பெற்று அவருக்கு இளைப்பார் எனக்கு நிச்சயம் இருக்கிறது. இயேசுவின் அன்பை போற்றி போல்ந்தே இருக்கிறேன். சோ அதனால என்ன போல மக்கள், நான் முந்தி இருந்ததை போல மக்கள் விடுதலையாக வேண்டும் என்கிறதால மட்டும்தான் நான் என்ன செய்கிறேன்? இயேசுவின் அன்பை மற்றவனுக்கு வெளிப்படுத்துறேன். சோ நர்றவனாலையும் அல்ல, நீர் பாய்ச்சுவனாலும் அல்ல, விளை செய்யற கத்திரால எல்லாம் ஆகும். ஹீரோ, நம்முடைய நாயகன் யார் என்று சொன்னா இயேசுதான். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி, சகலதுக்கும் சொந்தக்காரரும், சகலதும் அவர் மூலமா உண்டாக்கப்பட்டது இயேசு மட்டும்தான் மகிமைப்படுவார். ஆமேன். நாங்கள் அவருடைய மகிமையா இருக்கிறோம். ஆமேன். இயேசுன்ற மகிமையை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமேன். சோ ஆகவே அவருடைய சகல சுகம், பலன், ஆரோக்கியம், அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம் எல்லாத்தையும் நமக்கு தந்துட்டார். ஆமேன். எல்லாத்தையும், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது என்றார். ஆமேன். இயேசு வேற, அன்பு வேற இல்லை. இயேசு வேற, சமாதானம் வேற இல்லை. இயேசு நமக்குள்ள இருந்தா எல்லாம் அவரோட கூட வந்தது. நாம் அவருக்குள் என்ன செய்யணும்? இளைப்பாறை அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவரோட ஒரு ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்துங்க. ஆமேன். சோ அப்ப நாங்க கிரியை விட்டு ஓய்ஞ்சிருக்கிறோம். ஆனா இப்ப எங்களுக்கு புதிய கிரியை உண்டாயிருக்கு. பழைய மனுஷனுக்கு ஒரு கிரியை இருந்துச்சு, அது செத்த கிரியை. ஆனா புதிய மனுஷனுக்கு ஒரு புதிய கிரியை இருக்கு. இயேசுவின் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யறோம்? அறிவிக்கிறோம். ஜனங்களை கட்டுக்கிருந்து விடுதலை ஆக்குறோம். ஜனங்களை கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வரோம். சோ அப்ப அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ள வந்தோடனே ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. முதல் இருந்ததை விட கூட செய்வாங்க. ஆமேன். சோ நான் முதல் கன நேரத்தை செலவழிச்சு, கன நாட்களை செலவழிச்சு நான் செய்கிற ஊழியத்துக்கு பதிலாக இப்ப ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஆண்டவர் பல காரியத்தை பேசுவார். சோ காரணம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறிட்டேன். ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்தலத்துக்கு வந்துட்டேன். ரைட்? இப்ப நான் கிறிஸ்து எனக்குள்ள இருந்து வர்ற கனி கிறிஸ்துவின் கனி. ரைட்? சோ நான் இளைப்பாடுறேன். என்னுடைய செத்த கிரியைகளுக்கு நான் மறிச்சிட்டேன். சோ அப்ப நான் இளைப்பாற கிறிஸ்து எனக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆமேன். சோ நீங்க இளைப்பாற கிறிஸ்து செய்வார். நீங்க இளைப்பாற கிறிஸ்து செய்வார். நீங்க இளைப்பாற கிறிஸ்து செய்வார். என்ன நீங்க ஏன் இளைப்பாடுறீங்க? சும்மா விசுவாசம் இல்லாம அல்லது சோம்பேறி தன்மையிலையா நீங்க இளைப்பாடுறீங்க? இல்ல, நீங்க இளைப்பாற உங்களுக்குள்ள இருந்து உண்மையான உற்சாகம் பெறும். நீங்க இளைப்பாற கிறிஸ்துவுக்குள் இளைப்பாற, கிறிஸ்துவின் சத்தியம் உங்களை கிறிஸ்துவுக்குள் இளைப்பாற பண்ணும். இது உங்களோட நான் சரீரத்தை குறிச்சு பேசுறேன். உங்களோட ஆத்மா இளைப்பாற நீங்க
முந்த இருந்ததை விட ஸ்ட்ராங்கா தான் மாறுவீங்க. செத்த கிரிகளை விட்டு உயிர்த்தெழுந்த கிரியைக்குள்ள வருவீங்க. ஆமேன், ஆமேன். உங்களோட மாம்சத்தால நடக்காம ஆவினால நடப்பீங்க. மாம்சத்தால ஜெபிக்காம ஆவினால ஜெபிப்பீங்க. மாம்சத்தால ஊழியம் செய்யாம ஆவினால ஊழியம் செய்வீங்க. ரட்சிப்புக்காக ஊழியம் செய்யாம ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோடு ஊழியம் செய்வீங்க. நீதிக்காக ஊழியம் செய்யாம நீதிமான் ஆக்கப்பட்ட நிச்சயத்துல ஊழியம் செய்வீங்க. மற்றவனை நேசிக்கிறதால நீங்க கிறிஸ்துவ நேசத்தை வாங்குறதை விட கிறிஸ்து ஒரே பலியினால என்றென்றைக்கு உங்களை நேசிச்சிட்டார், என்றென்றைக்கு உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார். அந்த நிச்சயத்துல அந்த உண்மையில நீங்க மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. சோ உங்களை கிறிஸ்துவின் இளைப்பாறுதல் உங்களை இன்னும் வலிமையாக்கும், இன்னும் அவரோட உறவை கூட்டும், இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இன்னும் நீங்க பெருகுவீங்க, இன்னும் நீங்க வளர்ந்தோண்டே போவீங்க. ஆமே. அப்ப கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தாப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்களோட அன்புக்காக, உங்களுடைய இளைப்பாறுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி. எங்களுக்கு தந்த இளைப்பாறுதலுக்கு நன்றி. சத்தியத்தை மூலமாக நீங்க எங்களுக்கு கற்பிச்சதன் மூலமாக எங்களுக்கு இளைப்பாறுதல் தந்ததுக்காய் நன்றி. நன்றி இயேசுவே. எங்களோட ஆத்துமா வாழ்கிறது போல், பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்கிறது போல். சோ இயேசு சொன்னார், உன் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இளைப்பாறுதல் உள்ள ஆத்துமாதான் சகலவிலையும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ஜோவான் 3 சொல்லுது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். உங்களோட ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது இளைப்பார்னாத்தான் நீங்க எல்லாவற்றிலும் சுகமாய் வாழுவீங்க. ஆமேன். சோ எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, தாப்பனே இனி நான் என் ஆத்துமாவுக்கு இனி பயம் இல்லை, என் ஆத்துமா இனி பயத்தின் ஆவிய புறையில, அடிமைத்தனத்தின் ஆவிய புறையில. சோ இன்னைக்கு எத்தனை பேரோட ஆத்துமா அடிமைத்தனத்திலாம் ஜெபிக்கும், அடிமைத்தனத்துலதான் ஊழியம் செய்யும். ஆனா நாங்க அடிமைத்தனத்தின் ஆவிய புறையில, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு பிள்ளையண்ட அதிகாரத்துல, பிள்ளையண்ட உண்மையில நீங்க அவரோட பேசுகிற பொழுது அவருக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு. நீங்க அடிமைத்தனத்தின் ஆவிய புறையிலேயே அடிமைத்தனமா ஜபிச்சு அழுது புலம்பி உருண்டு பிறண்டு ஒரு தாய் தகப்பன்ட்ட கேட்கிற மாதிரி அன்றைக்கு ஜெபம் இருக்கு. நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் ஆவியை பெற்றுக்கிறீங்க. சோ இதுல இருந்து தெரியும் உங்களுக்கு நீங்க உண்மையாக ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா. சோ நீங்க உண்மையாக உங்களோட ஆத்மா கிறிஸ்துவுக்கு இளைப்பாறு, நீங்க உண்மையாக அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க பேசுகிற ஒவ்வொன்றும், தகப்பனை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் நீங்க அவரை நீங்க உண்மையா நீங்க பழைய மாதிரி கேட்க மாட்டீங்க. நீங்க உண்மையா உரிமையோட, தகப்பனே இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது எனக்கு புரியாம இருக்கு, இதுல இருந்து எனக்கு வெளியில வர முடியாம இருக்கு என்று சொல்லி நீங்க உரிமையோட கேட்கிற பொழுது நீங்க என்ன செய்வீங்க? விடுதலை ஆவீங்க. ஏனென்றா உங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன செய்வார்? சகல காரியத்திலே உதவி செய்வார். உங்களை விட்டு அவர் ஓடி போக மாட்டார். ஓ நீ அசிங்கமான காரியத்தை செய்யற அவர் ஓடி போக மாட்டார். ஆனா அதுல இருந்து வெளியில வேற உதவி செய்வார். சோ உண்மையா நேசிக்கிற ஒரு நண்பன் உங்களை கடைசி வரைக்கும் நேசிப்பான், உங்களை விட்டு போக மாட்டான். எப்படியாவது உங்களை கரெக்ட் பண்ணி உங்களை சரியான பாதையை நடத்த பார்ப்பான். ஒரு நல்ல நண்பன் என்ன. சோ இயேசு அதை விட நல்ல நண்பன். ஆமேன். சோ அப்படிதான் பைபிள் சொல்லுது, he is a friend என்று சொல்லப்படுது, best friend in the world. சோ அப்ப you can ask anything from me, எதையும் கேட்கலாம். you can ask anything. தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே எங்களோட ஒரே ஆவியாய் இசைஞ்சு இருக்கிறீங்க. நன்றி.
எங்களுக்கு தந்த இளைப்பாறுதலுக்கு நன்றி. ரட்சிப்பின் நிச்சயத்துக்காய் நன்றி. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே நிறைவேற்றிக்கிறீங்க. அதுக்காய் நன்றி. எல்லா துதியின் கனமும் மகிமையும் உங்களுக்கு.